வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருங்கிற டாபிக் பற்றி பார்க்கலாம். ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருங்கிற நேம்லேயே நமக்கு தெரியுது. இந்த நியூஸ் பேப்பரை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி போஸ்ட் மூலமாக அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரோட டெஃபினேஷன் பார்க்கலாம். எ நியூஸ் பேப்பர் எலிஜிபிள் ஃபார் postal registration and transmitted at concessional rate as per the present registration of periodicals act 2023 அப்படிங்கிறாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் வந்து எப்போ ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பராக அனுப்பலாம், எப்போ அது எலிஜிபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஃபஸ்ட்டு என்ன ஆகியிருக்கணும்னா போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர், அந்த பர்டிகுலர் நியூஸ் பேப்பர் வந்து போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இன்னொன்று ப்ரெஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல் ஆக்ட் சொல்லக்கூடியதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பராக நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்க்கலாம் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் பீரியாடிக்கல் போஸ்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பீரியாடிக்கல் போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா, டெஃபினேஷன் ஆஃப் பீரியாடிக்கல்ஸுங்கிறத வந்து கவர் பண்ணிக்கணும். பீரியாடிக்கல்ஸ்னு ப்ரெசன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல் ஆக்ட் எதை சொல்லுதோ அதை வந்து கவர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நியூஸ் பேப்பர்னு டெஃபினேஷன் வந்து ப்ரெசன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல் ஆக்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து கவர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பீரியாடிக்கல் போஸ்ட்டில் பார்த்தோம் இந்தியாவிலே பிரிண்ட் ஆகி இந்தியாவிலே பப்ளிஷ் ஆகியிருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரும் இந்தியாவிலே பிரிண்ட் ஆகி இந்தியாவிலே பப்ளிஷ் ஆகியிருக்கணும். பீரியாடிக்கல்ஸ் போஸ்ட்டில் பார்த்தோம் ப்ரெஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு. அதே மாதிரி ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருக்கும் நம்ம வாங்கணும். அப்புறம் அந்த ப்ரெசன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல் ஆக்ட் சொல்லக்கூடிய ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும்னு பார்த்தோம் பீரியாடிக்கல் போஸ்ட்டில். அதே மாதிரி ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரும் ஃபாலோ பண்ணியிருக்கணுங்கிறாங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா, பப்ளிஷ்ட் இன் லார்ஜ் நம்பர்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக். நியூஸ் பேப்பர்னாலே டெய்லி மோஸ்ட்டாக நம்ம அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒன்ஸ் இன் அ வீக்னாச்சும் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணணும் லார்ஜ் நம்பர்ஸில் அப்படிங்கிறாங்க. அப்புறம் மேக்ஸிமம் அலோட் வெயிட் பார்த்தோம்னா 5 kg வரைக்கும் நம்ம அனுப்பிக்கலாம். அது மாதிரி போனஃபைட் லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு போனஃபைட் லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து பீரியாடிக்கல்ஸில் பார்த்தோம் எந்த ஒரு போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷனும் தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம் பீரியாடிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சூப்பரண்டோ இல்லை சீனியர் சூப்பரண்டன்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்டையும் நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. should be registered with the office of superintendent or senior superintendent of post office in the area where the newspaper is to be published. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எங்கே நம்ம ஃப்ரண்ட் பேஜ் இருக்குல்ல அதோட டாப்பில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிற வேர்டையும் நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் should be printed on the top of the front page preceded by the word registered. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எத்தனை வருஷத்துக்கு வேலிடிட்டின்னு பார்த்தோம்னா 3 வருஷத்துக்கு வேலிடிட்டி. புதுப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 மாதத்துக்கு முன்னாடி எக்ஸ்பைரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 வருஷத்தில் எக்ஸ்பைரி ஆகுனா 3ஆவது வருஷத்தில் 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துடணும் ரினிவலுக்கு. புது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 30 நாள் ஆகும். அதை ரினிவல் பண்ணுறதுக்கு வந்து 15 நாள் ஆகும். should post more than 500 copies at a time to avail WPP service without prepayment of postage. WPPனா இப்போ வந்து மோர் தென் 500 காப்பீஸ் வந்து நம்ம அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே இப்போ வந்து ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் புக் பண்ணுறோம்னா பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் WPP வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் பேமெண்ட் கட்ட தேவையில்ல. அந்த புக்கிங் டைமில் ஒரு 7 days அந்த மாதிரி டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ளார வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார் ரினிவல் டு பி சப்மிட்டட் அட்லீஸ்ட் 3 months பிஃபோர் எக்ஸ்பைரி. அதான் நான் சொன்னேன். நியூஸ் பேப்பர்ஸ் டு பி ப்ரெசென்டட் அட் PO கவுண்டரில் தான் நம்ம நியூஸ் பேப்பரை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். நம்ம லெட்டர் பாக்ஸில் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. அப்படி போட்டால் வந்து டபுள் த டெஃபிஷியன்சி சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. நோ கன்செஷனல் போஸ்டேஜ் இஃப் தி நியூஸ் பேப்பர் இஸ் அ ஃப்ரீ சர்க்குலேஷனாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு கன்செஷனல் போஸ்டேஜும் தரமாட்டாங்க. அடுத்து ஹேண்ட்லிங் அண்ட் டெலிவரி ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். பண்டில் ஷுட் பி அட்ரஸ் டு ஏஜென்ட்ஸ் அண்ட் ஹேண்டட் ஓவர் அட் தி கவுண்டர். டெலிவர் த்ரூ கவுண்டர் ஒன்லி. கவுண்டர் மூலமாக தான் டெலிவர் பண்ணணும். ஏஜென்ட்ஸ்ட்டை தான் நம்ம கொடுத்து அதை டெலிவர் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இஃப் அ ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் வயலேட்ஸ் கண்டிஷன்ஸ் அ பிரின்சிபல் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் ஆர் PRGA கேன் கேன்சல் ரெஜிஸ்ட்ரேஷன். சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கேன்சல் பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு கண்டிஷனை வந்து அவங்க வயலேட் மீறினா வந்து அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. when a publisher is granted license to post without prepayment, the PO should take these actions. Further register with the office of RO or CO of the area where the newspaper is to be published. Postage due on all posting will be adjusted twice a month on 16th and 1st of following month by preparing a fortnightly bill to be paid within
7 days by the licensee. இப்போ வந்து ஒருத்தவங்க WPP வந்து அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா PO என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஃபர்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ஆஃபீஸ், ROவோடையோ COவோடையோ எந்த ஏரியாவில் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அங்கே வந்து இன்னொரு ரெஜிஸ்ட்ரேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு மாதத்தில் ஃபஸ்ட்டு தேதி இல்லைன்னா 16ஆம் தேதி, 1st or 16th டேட் ஆஃப் த மந்த் அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து பில்லை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கவுண்டரில் வந்து புக்கிங் டைமில் பே பண்ண போகிறதில்ல, அதுக்கப்புறம் தான் பே பண்ணுவாங்க. அப்போ 1st and 16th அந்த 2 டேட்டில் வந்து அவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் 7 டேஸில் வந்து அவங்க கட்டிடணும் அந்த பில்லை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கைட்லைன்ஸ் பார்த்தோம்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஆப்ரேட்டிவ் கைட்லைன்ஸ் ரிலேட்டட் டு ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் ஷால் பி ஸ்பெசிஃபைட் பை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் டைம் டு டைம் வந்து அது வேரி ஆகும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கைட்லைன்ஸு ஃபோர்ட் நைட்லினா 2 வாரத்துக்கு ஒரு முறை. இப்போ போஸ்டேஜ் ரேட்ஸ் பார்க்கலாம். இப்போ சிங்கிள் காப்பியாக இருந்தால் எவ்வளோ போஸ்டேஜ், மோர் தென் 1 காப்பியாக இருந்தால் எவ்வளோ போஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 50 grams எக்ஸீட் ஆகாமல் இருந்துச்சு சிங்கிள் காப்பியாக இருந்துச்சுன்னா 25 பைசே, 50 to 100 இருந்துச்சுன்னா 50 பைசே, அதுக்கப்புறம் ஆட் ஆகக்கூடிய ஒவ்வொரு 100 grams வந்து 20 பைசே ஆட் பண்ணிக்கணுங்கிறாங்க. அடுத்து மோர் தென் 1 காப்பியாக இருந்தால் 100 grams உள்ளார இருந்துச்சுன்னா 50 பைசே, இதே அதுக்கப்புறம் ஆட் ஆகக்கூடிய ஒவ்வொரு 100 grams வந்து 20 பைசேன்னு சொல்கிறாங்க. இந்த மோர் தென் 1 காப்பியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எங்கே டெலிவர் பண்ணோம்னா அட்ரஸ் ரெசிடென்ஸில் டெலிவர் பண்ணக்கூடாது, ரெகக்னைஸ்டு ஏஜென்ட்டை கொடுத்துடணும் போஸ்ட் ஆஃபீஸ் கவுண்டரில். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஃப்ளோ பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம், அடுத்து வெரிஃபை பண்ணுறோம், அடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம், போஸ்டிங், பில்லிங், அதுக்கப்புறம் டெலிவரி. ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருக்காக அப்ளை பண்ணுறோம், டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டோட அப்ளை பண்ணுறோம். அப்புறம் வந்து அதை வெரிஃபை பண்ணுறாங்க, ப்ரெஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வெரிஃபை பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சூப்பரிண்டென்ட் இல்லைனா சீனியர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட்டோட ரெஜிஸ்டர் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரை வந்து போஸ்ட் மூலமாக அனுப்புகிறோம், போஸ்ட் பண்ணுறோம் PO கவுண்டரில். இதே 500 மேலே காப்பீஸ் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா WPP அவைல் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி. அதுக்கப்புறம் பில்லிங் பார்த்தோம்னா WPP அவைல் பண்ணியிருந்தோம்னா 16th அண்ட் ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் த எவ்ரி மந்த் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, போஸ்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி அதுலேருந்து 7 நாளுக்குள்ளே நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். டெலிவரி பார்த்தோம்னா கவுண்டர்ஸில் தான் நடக்கும், டேரெக்டாக வந்து அட்ரஸ் ரெசிடென்ட்டில் கொடுக்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் பற்றி பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.